ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.2 என்ன கொடுத்துருக்கா? கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக்க. ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையில எத்தனை உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அது என்ன பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 பல்லுறுப்பு கோவை 5t³ + 6t + 8t². உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 1 2 3 உறுப்பு இருக்கு, 3 உறுப்புகள் இருக்கு. அப்படின்னா இது என்ன கோவை? மூவுறுப்பு கோவை. உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்பாடுங்கள 2 உறுப்பு இருந்தா ஈருறுப்பு பல்லுறுப்பு கோவை, 3 உறுப்பு இருந்துச்சுன்னா மூவுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இங்க y-7 எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்பு இருக்கு, 2 உறுப்புகள். சோ ஈருறுப்பு கோவை. புரியுதா? அடுத்து 2/3 r⁴ ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு, அது ஓர் உறுப்பு கோவை. அடுத்து 6y⁵ + 3y - 7 1 2 3 உறுப்பு இருக்கு, 3 உறுப்புகள் மூவுறுப்பு கோவை. இங்க வாங்க, கடைசி 8m² + 7m². ரெண்டுமே ஒரே உறுப்பு தான் பாருங்க. 8m² 7m² அப்படிங்கிற இதை ஆட் பண்ணோம்னா 15m². அவங்கள செக் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு உறுப்பு தான், ஒத்த உறுப்புகள். எனவே இந்த இருக்கு பாருங்க 15m². இது ஓர் உறுப்பு கோவை தான். ஓகே, சொல்லல கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒத்த உறுப்பா இருந்தா கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ செஞ்சுட்டு அடுத்து என்னன்னு பார்த்து எழுது. ஓகே.